இந்த ஆண்டு விஜயோட ஜனநாயகன் திரைப்படம் மிக பெரும் வசூல் வேட்டை பொங்கல் விடுமுறையில் நடத்தும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அந்த படத்தை பாக்ஸ் ஆஃபீஸில் பஞ்சர் பண்ண வேண்டும் என ஏகப்பட்ட சிக்கல்கள் கிளம்பிய நிலையில் படம் இன்னமும் வெளியாகலை. எப்போது வந்தாலும் படம் வசூல் சாதனை படைக்கும் என்பதெல்லாம் எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கும் என்பது தெரியலை. பகவந்த் கேசரி ரீமேக்காக உருவாகியிருக்க ஜனநாயகன் திரைப்படம் பொங்கல் 10 நாள் விடுமுறையை மிஸ் செய்த நிலையில் பிப்ரவரி மாதம் வெளியானால் கூட பெரிதாக வசூல் சாதனை படைப்பது சிரமம்தான். இந்நிலையில் இந்த ஆண்டு தமிழ் சினிமாவில் இண்டஸ்ட்ரி ஹிட் அடிக்கும் படமாக ஜெயிலர் 2 மட்டுமே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கல் விடுமுறையை முடித்துவிட்டு மீண்டும் ரஜினிகாந்த் படப்பிடிப்புக்காக கொச்சி பறந்திருக்காரு. புத்தாண்டு மற்றும் பொங்கல் விடுமுறை என சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சற்று ஓய்வெடுத்து ரசிகர்களை தனது வீட்டின் முன் வந்து சந்தித்த காட்சிகள் வைரலானது. சில சினிமா விழாக்களும் சென்று ரசிகர்கள் உற்சாகப்படுத்தினாங்க. பாக்யராஜ் 50வது ஆண்டு நிகழ்ச்சிக்கு சென்று அவருக்கு தங்க சங்கிலி ஒன்றையும் பரிசாக வழங்கினார். இந்நிலையில் பொங்கல் விடுமுறை முடிந்து மீண்டும் வேலைக்கு கிளம்பிவிட்டார். பொங்கல் விடுமுறை முடிந்து சொந்த ஊரிலிருந்து மீண்டும் சென்னைக்கு திரும்பி வேலை பார்க்க வேண்டுமா என இளைஞர்கள் மற்றும் குடும்பஸ்தன்கள் மெய்யழகன் மீம்ஸ் போட்டு வரும் நிலையில் 75 வயதிலும் செம எனர்ஜியாக இந்த ஆண்டு ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் கொடுக்கிறேன் பாருங்க என கொச்சிக்கு பறந்துவிட்டார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். உழைப்பின் மதிப்பு உழைப்பாளி ரஜினியை விட யாருக்கு அதிகம் தெரிந்துவிடும் என்பது போலதான் இருக்கிறது. மேலும் விமான நிலையத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடந்து செல்லும் வீடியோ காட்சிகள் ஒரு பக்கம் வைரலாகி வரும் நிலையில் சிவாங்கி அம்மா விமானத்தில் நெல்சன் மற்றும் ரஜினிகாந்துடன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் ஷேர் செஞ்சு லைக்குகளை அள்ளிட்டு வராங்க. கடந்த ஆண்டு கூலி படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் அந்த படம் தான் 500 கோடி வசூலை கோலிவுட்டுக்கு பெற்று தந்தது. இந்நிலையில் ஜெயிலர் 2 மூலம் முதல் 1000 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் படத்தை ரஜினிகாந்த் கொடுப்பார் என ரசிகர்கள் பெரும் ஆர்வத்தோடு காத்திருக்கிறாங்க. ஜெயிலர் முதல் பாகமே 600 கோடி வரை வசூல் செய்த நிலையில் ஷாருக் கான், விஜய் சேதுபதி, ஃபகத் ஃபாசில் என பல கேமியோக்கள் உள்ள ஜெயிலர் 2 வரலாறு படைக்குமா என்பதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வரலாறு படைக்குமா படைக்காதா? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.